ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பக்கா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 288 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 1.28% பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 22,796 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 869 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 1.80% பாசிட்டிவில் இருக்குது. கிட்டத்தட்ட 49,224 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 75,160 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 991 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. கிட்டத்தட்ட 1.34% சென்செக்ஸும் பாசிட்டிவ்ல இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறாங்க. 3% மேலே அப்பு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 3% மேலே பாசிட்டிவ், 54.48 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 2.5% அப்பு, 1305 ரூபா அந்த ரேஞ்சில் ஐசிஐசிஐ பேங்க் ட்ரேட் ஆகுது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.5% அப்பு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% அப்பு, பேங்க் ஆஃப் பரோடா அதுவும் 1.5% அப்பு, கனரா பேங்க் 1.5% அப்பு, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 1.5% பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே 1.15% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 682 ரூபாயில் ட்ரேட் ஆகுது இண்டஸ்இண்ட் பேங்க். இது போக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் போகிற ரீசன்ஸ் நீ பார்க்கும்போது சில அப்டேட்ஸ் இருக்குது. நேற்று குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக அமெரிக்கன் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஏஷியன் மார்க்கெட்ஸான டோக்கியோ, ஷாங்காய், ஹாங்காங் இந்த மார்க்கெட்டும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வேல்யூ பையிங் மார்க்கெட்டில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ரீசன்ட் மார்க்கெட் கரெக்ஷனுக்கு அப்புறம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இன்னும் மார்க்கெட் டவுன் போகுமா அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்குது. அந்த ரிசல்ட்ஸ் வந்து சொதப்பிச்சுன்னா இன்னும் மார்க்கெட்டில் தரமான அடி விழும். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு இருக்கிறேன். அது போக ஃபேவரபிள் மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட் இருந்ததுனால குறிப்பாட்டு இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் பார்க்கும்போது 3.5 இயர் லோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. 3.5 இயர் லோக்கு வந்து கீழே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட். இதனால இந்தியாவோட ஜிடிபி growth Q3 ஃபினான்ஷியல் 25ல 6.2% ஆட்டும், 5.1% இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ஆட்டும், 16% வந்து கிராஸ் டேக்ஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டிக்ளைன் ஆயிருக்கு, 3.6% ஆட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மார்க்கெட் ரேலிக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. சைனா ஃபேக்டர் குறிப்பாக அவங்க கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ரீட்டைலில் வந்து சேல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட 686 ரூபா போச்சு. கடைசியில் இப்போ 681 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அதை செல் பண்ணி ஒரு 11,000 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து வித்ராவல்ஸ் டெபாசிட் அதிக அளவில் வித்ராவல்ஸ் ஆச்சுன்னா அது வந்து ரிஸ்க்காக மாறிடும். அமெரிக்காவில் வந்து நிறைய பேங்குகள் வந்து ஒரே நேரத்தில் டெபாசிட்டை எடுத்ததுனால 2-3 பேங்க்ஸ் வந்து திவால் ஆச்சு. அது மாதிரி நடந்துடும் அப்படிங்கிற பேனிக்கில் இவங்க செல்லிங் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் மூலமாட்டு ஒரு 11,000 crores வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லிக்விடிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணணும், அதே சமயத்தில் டெபாசிட் வெளியே போனாலும் அதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்களோட அந்த சிடி அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு 7.80% to 7.90% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் அந்த டேட்டாவை கொடுக்குறாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 11,000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரொமோட்டர் பிளட்ஜ்னி பார்க்கும்போது 50.8% இருக்குது. ஹிந்துஜா குரூப்போட இது ஹோல்டிங்ஸ்னி பார்க்கும்போது 16.29% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவர்லாட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இந்த சென்கோ கோல்டு ஆக்சுவலி நேற்று இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட அடி வாங்கியிருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. இன்றைக்கி வந்து 249 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து 1 மந்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 27% வந்து கீழே வந்திருக்கு. இயர் டு டேட்டில் பார்க்கும்போது 55% ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 60% வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பாஸ்ட் 6 months வந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. 1 மந்தில் மட்டுமே 27% கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சென்கோ கோல்டோட ஸ்டாக் ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 249 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5% அப்பர் சர்க்கியூட்டில் நிற்குது. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஸ்ரீ சித்தியா வினாக் ட்ரஸ்ட் வந்து ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் என்டிட்டி வந்து ஒரு 0.01% ஆஃப் ஸ்டேக் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1,61,000 ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 41.26% இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் வேல்யூஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இன்னும் வரல. சென்கோ கோல்டு இப்போவும் 30 times P இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ, ஃபார்மா, மெட்டல், பிஎஸ்சி, பேங்கிங், ஃபினான்ஸு, இன்ஃப்ரா, எனர்ஜி, பிஎஸ்சி பேங்க், சர்வீஸ், ரியாலிட்டி, கன்சியூமர், டெக்னாலஜி, சிமெண்ட் இது எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவில் தான் இருக்குது. வெல் பெர்ஃபார்மிங் செக்டர் நீ பார்க்கும்போது ஆட்டோ செக்டர் தான் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவில் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் நேற்று வந்து தர்மாடி வாங்கின பங்கு இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 12.61% பாசிட்டிவ்ல இருக்குது. 54 ரூபா தாண்டி போச்சு. இப்போ 52 ரூபா 85 காசில் ட்ரேட் ஆகுது. இது போக வருண் பிவரேஜஸ் இவங்களும் அன்றைக்கி 5% அப்பு 536 ரூபா போனாங்க. கடைசியில் இப்போ 533 ரூபா ட்ரேட் ஆகுது. ஜொமேட்டோ இவங்களும் 7% கிட்ட பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் இப்போ வந்து 6% பாசிட்டிவ் இருக்குது. 216 ட்ரேட் ஆகுது ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீஜிங்ஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. ஆக்சுவலி தீபிந்தர் கோயலோட கம்பெனி தான். என்ன அப்படி இன்சால்வன்சி உங்களுக்கு எகென்ஸ்டாட்டு என்சிஎல்டியில் போய் ஃபைல் ஆயிருக்கு. என்ன அந்த கேஸ்னு பார்க்கும்போது நோனா லைஃப் ஸ்டைல் இந்த கம்பெனிக்கு வந்து இவங்க அன்பெய்ட் டியூ ஆட்டு ஒரு 1.64 crore வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதனால் இப்போ வந்து அவங்க என்சிஎல்டியில் போகிறாங்க இன்சால்வன்சி ப்ரொசீஜிங்ஸுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஆனால் இவங்க ஜொமேட்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பேஸ்லெஸ், இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணல, நாங்கள் இதை சேலஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி ஜொமேட்டோ தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸும் இன்றைக்கி ஒரு 2.5% பாசிட்டிவில் இருக்குது. 680 போச்சு. இப்போ 679 ட்ரேட் ஆகுது. ஏன்னா அவங்க காரோட ப்ரைஸை ஹைக் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னே டாடா மோட்டர்ஸும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆர்ஃபன் லெபார்டரிஸ் இன்னைக்கு 15% அப்பு 50 ரூபா 50 காசு போச்சு. கடைசியில் 49 ரூபா 23 காசில் ட்ரேட் ஆகுது. என்ன ரீசன் சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி எம்பாமோர் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு அதை வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ், ஹார்ட் ஃபெயிலியர், ரெடியூஸ் எரெக்ஷன் ஃப்ராக்ஷன், க்ரானிக் கிட்னிஸ் டிசீஸ் இது எல்லாமே ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரக்கை வந்து அவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண எம்பாகி ஃப்ளாக்சின் அதுக்கு வந்து யுஎஸ் FDA வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூரோப்பியன் DMFல வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ இவங்க நியூ ட்ரக்கை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் அந்த ஸ்டாக் வந்து 15% அப்பு. இதோட PE ரேஷியோ வந்து 20 இருக்குது. பட் மார்க்கெட் கேப்லேஷன் ஐ திங்க் ஃபார்மா செக்டரில் ஸ்மால் கேப் கம்பெனின்னு நினைக்கிறேன் 3000 கோடிக்கு கீழே தான் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட்ல வந்து அப்டேட் இவங்க லைஃப் நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ஃபினான்ஷியல் 27க்குள்ளே நாங்கள் லிஸ்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபின்சர்வ் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து 26% ஸ்டேக் வந்து பஜாஜ் அலையன்ஸ் லைஃப்லையும் அதே மாதிரி பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டுலையுமே 26% வச்சு நாங்கள் அக்யூசிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபின்சர்வ் நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டர் என்டிட்டிஸ் இவங்க வந்து 2 கம்பெனிலையுமே 100% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு கம்பெனியில் அந்த அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸில் 26% 13,780 கோடிக்கு வந்து வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ வந்து 53,346 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸில் 10,400 கோடிக்கு வாங்குறாங்க 26% ஸ்டேக்கு. அது 40,000 கோடி வேல்யூ வந்து எதிர்பார்க்குறாங்க. இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சுவலி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 19% வரைக்கும் பாசிட்டிவ் போனது. கடைசியில் இப்போ 15% பாசிட்டிவ்ல இருக்குது. 1,555 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது QIP மூலமாட்டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு ஒரு 210 கோடி வந்து நாங்கள் ரைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. இது சென்டம் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஈச்சர் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டா மொபிலிட்டி அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃப்ளீட் டிப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈச்சர் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் கொடுத்த அப்டேட்டு. LIC கொடுத்த அப்டேட்டு. LIC வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஸ்டேக் வாங்குறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து LICயோட CEO தான் அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள அங்கே என்ட்ரி கொடுக்க இருக்கிறாங்க. அதுக்கு வேண்டி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் ஸ்டேக் வாங்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. இது LIC கொடுத்த அப்டேட்டு. LIC வந்து RBI கூடயும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க 100 year பாண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி RBI வந்து 40 வருஷம் பாண்டை வந்து இஷ்யூவன்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இனி வந்து 50 வருஷம் அடுத்தது 100 வருஷம் மெச்சூரிட்டி உள்ள பாண்டை வந்து லாங் டேர்ம் பாலிசியில் கொண்டு வரதுக்கு RBI கூட டிஸ்கஷனில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது LIC கொடுத்த அப்டேட்டு. சுனில் பாரதி மிட்டல் இவங்க வந்து BT அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 24.5% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது UKவோட டெலிகாம் கம்பெனி. இது வந்து பாரதி மிட்டல் கொடுத்த அப்டேட்டு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து டாடா சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பிளேயில் அடிஷ்னலாக 10% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா பிளேயில் டாடா சன்ஸ் வந்து அடிஷ்னலாக 10% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஹட்கோ கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஒரு 11,000 crores வந்து லோன் அக்ரிமெண்ட் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்டிட்டி கூட போடுறாங்க. ஏன்னா வந்து அமராவதியில் வந்து நியூ கேபிட்டல் சிட்டி அவங்க பில்ட் பண்ணுறதுனால ஒரு லாங் டேர்ம் லோன் வந்து போடுறாங்க 11,000 கோடிக்கு. இது வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட தான் போடுறாங்க. இது ஹட்கோ கொடுத்த அப்டேட்டு. மன்பா ஃபினான்ஸ் வந்து 3 கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. வெஹிக்கிள் ஃபினான்சிங் அண்ட் வந்து EV அடாப்ஷன் இது சம்மந்தமாட்டு பிகாஸ் ஆட்டோ,
ஃபின்கூப்பர்ஸ் கேபிட்டல், ப்ராஸ்பேரிட்டி இந்த ஸ்ட்ரென்தனில் வராங்க. வெஹிக்கிள் லோன்ஸ், எலக்ட்ரிக் மொபிலிட்டி, ரூரல் மார்க்கெட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி மன்பா ஃபினான்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஒய்டி பார்த்தீங்கன்னா டெஸ்லாவுக்கு ரொம்பவே காம்படிஷன் கொடுத்துட்டு வராங்க. டெஸ்லா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாமே அவங்களுக்கு செக் வைக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து இவி காரை வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவி சார்ஜஸையும் இவங்க வந்து செல் பண்ண இருக்கிறாங்க. அது எப்படின்னா வெறும் 5 நிமிஷத்துல வந்து சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 470 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ரேஞ்ச் ஆஃப் 5 மினிட்ஸில் வந்து 470 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிஒய்டியோட நியூ பேட்டரி அண்ட் சார்ஜிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த காம்படிஷன் மார்க்கெட்டில் கொடுக்க தயாராகிட்டாங்க பிஒய்டி. மணப்புரம் ஃபினான்ஸ் இதுவும் அன்னைக்கு 213 ரூபா போச்சு. கடைசியில் போய் 212 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. மணப்புரம் ஃபினான்ஸில் என்ன அப்டேட்னா மார்ச் 20 போர்ட் மீட்டிங் இருக்குது. அவங்களும் ஃபண்ட் ரைஸ் பண்ணது குறித்து முடிவெடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மணப்புரம் ஃபினான்ஸில் பெயின் கேபிட்டல் அக்யூசிஷன் எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ இன்னைக்கு 2% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க மணப்புரம் ஃபினான்ஸ். 20 போர்ட் மீட்டிங் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட், அவங்களோட ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ரைட்ஸ் ஃபார் ப்ரீமியம் ஜூஸ் பிராண்ட், ஆக்சுவலி சன் கிரஷ், இது வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டரான முத்தையா முரளிதரனோட கம்பெனி. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து சிலோன் பீவரேஜ் இன்டர்நேஷனல் இருந்துச்சு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா சன் கிரஷ் அப்படிங்கிற நேமில் கொண்டு வந்திருக்காரு போல். லோக்கலில் மேனுஃபேக்சரிங் பண்ணி நெக்ஸ்ட் அவங்களோட பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்தியாவுக்குள்ள அந்த பிராண்டை கொண்டு வராங்க. ஸோ ரிலையன்ஸ் மூலம் மட்டும் தான் வருது. இது எப்படி வருதுன்னா டாபருக்கு இப்போ ரியல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. அடுத்தது ஐடிசிக்கு பி நேச்சுரல் இருக்குது. அமுல் ட்ரூ, பேப்பர் போட்டு இது எல்லாமே அடுத்தது டிராபிகோனா இது வந்து பெப்சிகோ கிட்ட இருந்து வருது. ஆனால் இவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. சன்கரஸோட ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே கொண்டு வராங்க. இது வந்து பேக்கேஜ்டு பிவரேஜஸ் மூலமாட்டும் வருது. ஸோ ஜூஸ் வார் வந்து நடக்க போகுது போல தெரியுது. கிட்டத்தட்ட இவங்க 200 ml பாட்டில்ஸ் வந்து 20 ரூபாய்க்கு நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்கிரஸ் வந்து ரிலையன்ஸோட செகண்ட் பிராண்டு, குறிப்பாட்டு ஏன்னா ராஸ் கிக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் கிக்கு அடுத்தது செகண்ட் பிராண்ட் வந்து சன்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரிலையன்ஸ் கிட்ட. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ராஸ்கிக் பிராண்டை வந்து அக்யூசிஷன் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது பிராண்டு வந்திருக்குது, சன்கிரஷை கொண்டு வராங்க. மேபி வந்து சம்மர் சீசனில் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க வந்து வருண் பெவரேஜஸ் பீட் பண்ணி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் மேலே வராங்களா, இல்லை வருண் பெவரேஜஸ் அவங்களோட மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிசி ஜுவல்லர்ஸ் இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க 51.7 crores ஆஃப் ஷேரை வந்து 14 பேங்குக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 1510 கோடி ஒர்த் ஆஃப் டெப்டை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு வேண்டி இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஷேர் வந்து ஒரு ப்ரைஸுக்கு 29.20 பைசே அந்த ரேஞ்சில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து செப்டம்பர் 30, 2024 அந்த டைமில் உள்ள டெப்டை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதனால தான் நான் சொன்னேன் எனக்கு வந்து சென்கோ கோல்டும் அது மாதிரி பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் அந்த ரெண்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு, அவங்க வந்து சென்னையில் பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசியில் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் அவங்க வந்து என்ன பண்ணலான் இருக்காங்க, ஏன்னா சாதா வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணால் டீசல் பெட்ரோல் பண்ணால் அது வந்து இனி பிக்கப் ஆகாது. ஏன்னா அவங்க மார்க்கெட்டை மோரிஸ் கேரேஜ், கியா இவங்க எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இது போக இனி ஃபார்டு வந்து ஈவிக்குள்ளோர்னா அதுவும் டஃப் காம்படிஷன். ஸோ இவங்க வந்து இந்த சென்னை யூனிட்டை வந்து இன்ஜின் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபார்ட் தரப்புல வந்து அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த மினிமாலிஸ்ட் அதை வந்து 2670 கோடி டீலுக்கு வந்து அது ஒரு பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட் கம்பெனி, அதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இவங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கோட ரைவல்ஸ் அந்த ஏத்தர் எனர்ஜி. இவங்க வந்து யூஎஸ் பேஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டீலர் எக்ஸ்பீரியன்ஸ், ரீடிஃபைன் கஸ்டமர் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரோம். ஸோ ஓலா எலக்ட்ரிக்கோட ரைவல்ஸ் நீ பார்க்கும்போது ஏத்தர் எனர்ஜி அவங்க தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா ஏத்தரோட பிராண்ட் வந்து இவங்க ஓலாவை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. இவங்க வந்து அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனியான எஸ்ஏஎஸ் ஜெயிண்டாக இருக்கிற சேல் ஃபோர்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் வரோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.